இன்சூரன்ஸ், ரோட்டரி கிளப், ஸ்வஸ்திக், ஸ்வஸ்திக் ஃபவுண்டேஷன், இவங்க 3 நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஆரோக்கியமான கோவை என்ற திட்டத்தை இன்று தொடங்க இருக்கிறோம். ஹெல்த்துங்கிறது வந்து மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இன்றைக்கி வந்து இந்த நாகரீக வாழ்க்கையினால் சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே போல் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் மக்களுக்கு பொதுவாக குறைஞ்சிடுச்சு. தூங்குறதும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த இஷ்யூஸ்னால இன்றைக்கி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மக்களை அஃபெக்ட் பண்ணுது. இன்றைக்கி சிறிய வயதிலேயே நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ் அப்படிலாம் கேள்விப்படுறோம். இந்தியா இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹைப்பர் டென்ஷன் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பெரிய வியாதியாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் கடந்த சில வருடங்களாக அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம், இதை எப்படி இம்ப்ரூவ் செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட ரோட்டரி கிளப்பும் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த முகாம்களை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒருத்தர் நோய்வாய்ப்பட்ட பிறகு கிளைம் கொடுப்பது மூலமாக இன்றைக்கி செயல்பட்டு வருகிறோம். பட் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எங்களோட நோக்கம் என்னவென்றால், எப்படி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா ஹெல்த் ஒரு தடவை ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பழைய நிலைமைக்கு வருதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அதனால் எங்களோட ப்ராடக்ட்ஸ், எங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வெல்னஸ்ங்கிறத வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு செல்கிறோம். ரோட்டரி கிளப்பும் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனம். அவர் பேசுவார். அவர் சமுதாய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி கோயம்புத்தூர் சிட்டியில் மக்களுக்கு ஒரு சுகாதாரத்தை பற்றி, ஒரு ஹெல்தி லைஃப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம், இந்த திட்டத்தை. இதில் என்ன செய்ய போகிறோன்னா, மக்களை வந்து பல இடங்களில் சந்தித்து அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் டெஸ்ட், அவங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, அவங்க எப்படி அவங்களோட வெயிட் அதிகமாக அன்னெசரியாக இருக்கா. அதே மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் டுடே இஸ் கன்சிடர்ட் அஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் மெஷர் ஆஃப் ஹெல்தி லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸை வந்து கேப்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க கண்ணாடியை காமிக்கிறோம். அவங்களுக்கு உங்கள் ஹெல்த் இப்படி இருக்குது, ஃபார்ச்சுனேட்லி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதனால் நீங்கள் யூ டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் அப்படிங்கிற அப்ஜெக்டிவில் அதை செய்கிறோம்.